الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, பெரும்பாலும் ஜும்மா உரைக்கு முன்பாக மேலும் நிக்காஹுடைய சபைகளில் இப்போது நான் ஓதிய அந்த ஹுதுபாவை பெரும்பாலும் நாம் கேட்கிறோம், ஓதுகின்றோம். இதை ஹுதுபத்துல் ஹாஜா என்று சொல்வார்கள். ஹதீஸில் வந்த வார்த்தைகளை அடிப்படையாக வைத்து இந்த உரை, இந்த ஹுதுபாவிற்கு பெயர் ஹுதுபத்துல் ஹாஜா. இது தொடர்பாக இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லமனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஷஹுத ஃபி ஸலாத்தி வத்தஷஹுத ஃபில் ஹாஜதி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தொழுகையில் தஷஹுத் ஓதுவதையும் ஹாஜத் அதாவது தேவைகளுக்கு முன்பாக தஷஹுத் ஓதுவதையும் கற்றுக் கொடுத்தார் என்று இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறார்கள். தஷஹுத் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ் ஒருவனை தவிர வணக்கத்திற்குரியவன் வேறு யாரும் இல்லை, முஹம்மது அல்லாஹ்வின் அடியார் மற்றும் தூதராவார் என்கிற அந்த ஷஹாதா, அந்த சாட்சி. தொழுகையில் அத்தஹியாத்தில் அந்த தஷஹுதை ரசூல் அவர்கள் கற்றுத்தந்தார். அதேபோல் ஹாஜத் தேவைகளுக்கு முன்பாக அந்த தஷஹுத் ஓதுவதை ரசூல் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தார் என்று இப்னு மஸ்ஊத் அவர்கள் அறிவிக்கிறார்கள். எனவே இந்த ஹுதுபத்துல் ஹாஜாவில் இடையில் அந்த தஷஹுத் இடம்பெறுகிறது. அந்த ஹுதுபாவை தான் இப்னு மஸ்ஊத் அவர்கள் சுட்டி காட்டுகிறார். அதேபோல் ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கானத் ஹுதுபத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யௌமல் ஜும்அத்தி. ஜும்மா தினமன்று ரசூலுடைய ஹுதுபா, ரசூலுடைய உரை எப்படி இருக்கும் என்று சொன்னால், யஹ்மதுல்லாஹ் முதலாவதாக அல்லாஹ்வை போற்றி புகழ்வார்கள், ஹம்து சொல்வார்கள், வயஸ்னி அலை அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்டி, சும்ம யகூலு பிறகு அம்மா பஅத் என்று சொல்லிவிட்டு, ஃபஇன்ன கைருல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் பேச்சில் மிக சிறந்தது அல்லாஹ்வின் வேதமாகும், வகைருல் ஹதி ஹதியு முஹம்மத் வழிமுறைகளில் சிறந்தது முஹம்மதுடைய வழிமுறையாகும், வஷர்ரல் உமூரி முஹ்தஸாத்துஹா காரியங்களில் மிக மோசமானது மார்க்கம் என்கிற பெயரில் புதிதாக உருவாக்கப்பட்ட காரியங்களாகும், வகுல்ல பிதஅத்தின் ضلاலா ஒவ்வொரு புதிய காரியம் பிதஅத் வழிகேடாகும் என்று சொல்லிவிட்டு தான் அடுத்த ரசூல் அவர்கள் தன்னுடைய பேச்சை பதிவு செய்வார்கள் என்று ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஹதீஸுகளிலே இந்த ஹுத்பத்துல் ஹாஜா தொடர்பாக பல்வேறு சின்ன சின்ன வித்தியாசங்களோடு பல்வேறு வார்த்தைகளை ரசூல் அவர்கள் சொன்னதாக நாம் பார்க்கிறோம். அதை சில அறிஞர்கள் தொகுத்து இந்த வரிசையில் கோர்வையாக படிப்பது சிறந்தது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஷேக் அல்பானி என்கிற சமீப காலத்தில் வாழ்ந்து மரணித்த ஒரு பிரபலமான மார்க் அறிஞர் அவர்கள் ஹுதுபத்துல் ஹாஜா என்கிற பெயரில் ஒரு தனியான ஒரு சின்ன நூலையும் தொகுத்திருக்கிறார். அதில் ஆதாரபூர்வமான செய்திகள் என்ன, ரசூல் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தைகள் என்ன என்பதையெல்லாம் அவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். இந்த ஹுத்பத்துல் ஹாஜா பொறுத்தவரையில் ஜும்மாவில் இதை ஓதுவதும் சரி, தன்னுடைய பேச்சுக்கு முன்பாக அல்லது நிக்காவுடைய சபையில் ஓதுவதாக இருந்தாலும் சரி, அல்லது மற்ற மார்க்க சபையில் மார்க்கம் தொடர்பாக பேசுவதற்கு முன்பாக இந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்டி தஷஹுது சொல்லிவிட்டு தன்னுடைய பேச்சை ஆரம்பிப்பதாக இருந்தாலும் சரி, இது கட்டாய கடமை கிடையாது, வாஜிபு கிடையாது.
இதை சொல்வது நல்லது, சிறந்தது. மற்றபடி ஜும்மா உரையில் யாராவது சுருக்கமாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு அல்லாஹ்வை புகழ்ந்து தன்னுடைய பேச்சை ஆரம்பித்து விட்டால் தவறில்லை. நிகாஹுடைய சபையில் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் என்கிற இந்த குத்பத்துல் ஹாஜாவை ஓதாமல் மணமகனுடைய பெயர் மணமகளுடைய பெயர் என்று சொல்லிவிட்டு ஈஜாப் கபூல் என்று சொல்வார்களே, அவ்வாறு செய்த அந்த நிகாவை முடித்து விட்டாலும் தவறில்லை. இந்த குத்பத்துல் ஹாஜா ஓதுவது சிறந்தது, வலியுறுத்தப்பட்டது, சுன்னத், முஸ்தஹப். ஆனால் வாஜிப் கிடையாது, கட்டாய கடமை கிடையாது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பானவர்களை, இந்த வார்த்தைகளை பெரும்பாலும் நாம் ஜும்மா உரைக்கு முன்பாக நிகாவுடைய சபையில் மற்ற சந்தர்ப்பங்களில் கேட்கிறோம். ஆனால் பலருக்கும் அந்த வார்த்தைகளுடைய பொருள் தெரியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஆனால் அடிக்கடி, குறைந்தது அடிக்கடி நாம் எந்த வார்த்தைகளை சொல்கிறோமோ, எந்த வார்த்தைகளை கேட்கிறோமோ, அது அதானில் சொல்லப்படும் வார்த்தைகளாக இருக்கட்டும், தொழுகையில் நாம் அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய துவாக்களாக இருக்கட்டும், அல்லது இப்படி இந்த குத்பத்துல் ஹாஜாவாக இருக்கட்டும், அடிக்கடி சொல்லக்கூடிய, அடிக்கடி கேட்கக்கூடிய வார்த்தைகளாவது குறைந்தது நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அதனுடைய பொருள் என்ன, அதனுடைய அர்த்தங்கள் என்ன, விளக்கம் என்ன என்று. எனவே இந்த ஜும்மா உரையில் இந்த குத்பத்துல் ஹாஜாவுடைய பொருள் என்ன என்பதை எடுத்துச் சொல்வதற்காக தான் நான் சில விஷயங்களை தொகுத்து வந்திருக்கிறேன். அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை ஆழமாக புரிந்து கொண்டால் எப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஏற்படும் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்லிவிட்டு அந்த குதுபாவில் ரசூல் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்கிற அந்த விளக்கத்தை நாம் இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். ஒரு சஹாபி இருந்தார்கள், திமாத் இப்னு ஸஅலபா அல் அஸ்தி என்கிற ஒரு சஹாபி, நபி தோழர். அவர்கள் காஃபிராக இருந்த சமயத்தில் மக்காவிற்கு வருகிறார். மக்காவுக்கு வந்த பொழுது மக்கத்து காஃபிர்கள் அந்த காலத்தில் புதிதாக யாராவது மக்காவில் நுழைந்தால் என்ன செய்வார்கள் என்று சொன்னால், அந்த நபரை சந்தித்து, இங்கு மக்காவிலே முகம்மது என்கிற ஒரு நபர் இருக்கிறார், அவர் ஒரு சூனியவாதி அல்லது அவர் ஒரு பைத்தியக்காரர், அவரிடம் பேசாதீர்கள் என்றெல்லாம் ரசூல் அவர்கள் மீது அவதூறு சொல்லி மக்களை ரசூலிடம் பேச விடாமல் தடுத்து விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச்சை கேட்டு அவர்கள் இஸ்லாத்தில் வந்துவிடக் கூடாது என்பதற்காக பல வகையான முயற்சிகள் எடுப்பார்கள் மக்களை தடுப்பதற்கு. அதில் இதுவும் ஒரு வகையான முயற்சி. எனவே திமாத் பின் ஸஅலபா அவர்கள் வந்த பொழுதும் அந்த மக்கத்து காஃபிர்கள் இவர்களை சந்தித்து, முகம்மது என்கிற ஒரு நபர் இங்கு இருக்கிறார், அவர் பைத்தியக்காரர், அவரை சந்திக்காதீர்கள், பேசாதீர்கள், ஏதாவது ஒரு விஷயத்தை செய்து விடுவார்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை தடுத்தார்கள். ஆனால் இவரோ மக்களுக்கு ஓதி பார்க்கக்கூடியவர், என்ன வழி என்ன ஏது அல்லாஹ் நன்கறிந்தவன், ஆனால் மக்களுக்கு ஓதி பார்க்கக்கூடிய வேலையை செய்து வந்த ஒரு நபர் இவர். அவர் என்ன யோசித்தார், பைத்தியக்காரர் சந்திக்க வேண்டாம் என்று இந்த மக்கள் சொல்கிறார்களே, நானே ஓதி பார்க்கக்கூடியவன், என்னால் அந்த முகம்மதுக்கு ஏதாவது நன்மை சேர்ந்தால் நல்லதுதானே, ஓதி பார்க்கலாமே, அந்த பைத்தியம் ஏதாவது போவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லிவிட்டு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேடி சென்றார்கள். தேடி சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், முகம்மதே, இப்படி உங்களை குறித்து மக்கள் நீங்கள் பைத்தியக்காரர் என்றெல்லாம் சொன்னார்கள், நான் ஓதி பார்க்கக்கூடியவனாக இருக்கிறேன், அல்லாஹ் நாடினால் நான் ஓதி பார்ப்பதில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கலாமே, ஷிஃபா கிடைக்கலாமே என்று சொல்லும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பதிலையும் சொல்லவில்லை. மாறாக என்ன செய்தார்கள், இந்த குதுபத்துல் ஹாஜாவை ஓத ஆரம்பித்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹ் வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضலில் ஃபலா ஹாதிய லஹு وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد என்று சொன்னவுடன் திமாத் பின் ஸஅலபா என்ன செய்தார்கள், அஇத் அலைய கலிமாத்திக ஹாஉலா, இந்த வார்த்தைகளை மீண்டும் படித்து காட்டுங்களே என்று சொல்ல, ஃபஅஆதஹுன்ன அலைஹி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثلاث مرات, மீண்டும் மீண்டும் அந்த சஹாபி கேட்க 3 முறை இதே குதுபாவை, இந்த வார்த்தைகளை அந்த சஹாபிக்கு ஓதி காண்பித்தார்கள். 3 முறை ஓதி காண்பித்த பிறகு திமாத் பின் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார், லகத் சமிஅது கௌலல் கஹனதி வ கௌலஸ் ஸஹரதி வ கௌலஷ் ஷுஅரா, நான் பல குறிப்பார்த்து பேசக்கூடியவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் கேட்டிருக்கிறேன், பல சூனியவாதிகளுடைய வார்த்தைகளை எல்லாம், வாசகங்களை எல்லாம் கேட்டிருக்கிறேன், பல கவிஞர்களுடைய கவிதைகளை எல்லாம் கேட்டிருக்கிறேன். ஃபமா சமிஅது மிஸ்ல கலிமாத்திக ஹாஉலா, ஆனால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நான் ஒரு நாளும் கேட்டதில்லை என்று சொல்லிவிட்டு, வலகத் பலக்ன நஊஸல் பஹர், நிச்சயமாக இந்த வார்த்தைகளுடைய அர்த்தம்
ஆள் கடலில் வரை சேர்ந்து விடக்கூடியதாக இருக்கிறது. கடலுடைய ஆழங்கள் வரை சேர்ந்து விடக்கூடிய வார்த்தைகளாக இந்த வார்த்தைகளின் பொருள் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஹாதி யதக உபாயிஉக அலல் இஸ்லாம், உங்களுடைய கையை காட்டுங்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி லிமாத் பின் ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அதே சபையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இனிவருமானவர்களே, அந்த வார்த்தைகளில் அவ்வளவு அர்த்தங்கள் உண்டு, பொருள் உண்டு என்பதை இந்த உதாரணத்தை கொண்டு நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இனிவருமானவர்களே, அந்த அடிப்படையில் பல முறை இந்த வார்த்தைகளை நாம் ஜும்மா உரையில் கேட்கிறோம், பல சந்தர்ப்பங்களில் கேட்கிறோம். ஓரளவுக்கு அந்த வார்த்தைகளை புரிந்து கொண்டு அந்த வார்த்தைகளை சொன்னால் கேட்டால் பிரயோஜனமாக இருக்கும் என்கிற அடிப்படையில் அந்த வார்த்தைகளுடைய மேலோட்டமான ஒரு விளக்கத்தை இப்போது நாம் இன்ஷா அல்லாஹ் தெரிந்து கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குத்பாவின் ஆரம்பத்தில் என்ன சொல்வார்கள்? அல்ஹம்துலில்லாஹ், இன்னல் ஹம்தலில்லாஹ் என்கிற வார்த்தைகள் எந்த ஒரு செய்தியிலும் வரவில்லை என்று இன்றுதான் நான் படித்தேன். இதற்கு முன்பு குத்பா கொடுக்கும் பொழுதெல்லாம் இன்னல் ஹம்துலில்லாஹ் என்றுதான் நான் ஆரம்பிப்பேன். ஆனால் இன்ன என்கிற அந்த வார்த்தை எந்த ஒரு செய்தியிலும் வரவில்லை என்கிற ஒரு தகவல் இன்றுதான் தெரிந்தது. அல்ஹம்துலில்லாஹ் என்று ரசூல் அவர்கள் ஆரம்பிப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு, புகழ் அனைத்தும் அல்லாஹ்விற்கே, நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை தான் புகழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழக்கமாக இருந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து ஒரு ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்னு மாஜா இன்னும் பல நூல்களிலே அந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. திர்மிதி போன்ற கிரந்தங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிடித்த ஒரு காரியம் நிறைவேறிவிட்டால் ரசூல் அவர்கள் சொல்வார்கள், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி பிநிஅமதிஹி ததிம்முஸ் ஸாலிஹாத், எவன் அருளால் நல்ல காரியங்கள், சாலிஹான காரியங்கள் நிறைவு பெறுகின்றனவோ, முழுமை பெறுகின்றதோ, அந்த அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் என்று இந்த வார்த்தைகளை சொல்வார்கள். ரசூலுக்கு பிடிக்காத ஒரு காரியம் நடந்துவிட்டால் அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால், எல்லா நிலையிலும் அல்லாஹ்வுக்கு தான் புகழ் என்று சொல்வார்கள் என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படி நல்லது கெட்டது எது நடந்தாலும் அல்லாஹ்வுக்கு தான் புகழ், அல்லாஹ்வை புகழ வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குத்பாவையும் புகழ் ஹம்தை கொண்டு ஆரம்பிப்பார்கள். குர்ஆனையும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான்? அல்லாஹ்வின் புகழை கொண்டுதான் ஆரம்பித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்தை படைத்து பரிபாலிக்க அந்த ஏகனாகிய அல்லாஹ்வே புகழ் அனைத்தும். இரானும் இதே ஹம்தை கொண்டுதான் ஆரம்பமாகிறது. எனவே நம்முடைய பேச்சும் மார்க்க தொடர்பான நம்முடைய சபைகளும் அதே ஹம்தை கொண்டு ஆரம்பிப்பதுதான் மிக பொருத்தமானது, சிறந்தது. அந்த அடிப்படையில் ரசூல் அவர்கள் தன்னுடைய குதுபத்துல் ஹாஜாவையும் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மது, புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, நாம் எல்லோரும் அல்லாஹ்வை புகழ்கிறோம் என்று சொல்லி ஆரம்பிப்பார்கள். அடுத்த வாசகம் என்ன? வனஸ்தஈனுஹு, அவனிடமே நாம் உதவியை தேடுகிறோம். இதே வார்த்தையை நாம் சூரத்துல் ஃபாத்திஹாவிலும் பயன்படுத்துகிறோம். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், யா அல்லாஹ், உன்னையே நாங்கள் வணங்குகிறோம், உன்னிடமே நாங்கள் உதவியை தேடுகிறோம். அதே விஷயத்தை தான் ரசூல் அவர்கள் ஹம்துக்கு அடுத்ததாக சொல்கிறார்கள். வனஸ்தஈனுஹு, நாங்கள் உன்னிடம், அதாவது அல்லாஹ்விடம் உதவியை தேடுகிறோம். அன்பானவர்களே, சில விஷயங்கள் உண்டு, அதில் அல்லாஹ்வை விட்டால் யாரிடமும் உதவி தேட முடியாது. அது எப்படிப்பட்ட சிறந்த மனிதராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட சிறந்த தூதராக, எப்படிப்பட்ட சிறந்த மலக்குமாராக இருந்தாலும் சரி, அவர்களிடம் உதவி தேட முடியாது. அல்லாஹ்விடம் மட்டுமே உதவி தேட வேண்டிய பல விஷயங்கள் உண்டு. உதாரணத்திற்கு, ஒருவருக்கு நேர்வழி வேண்டும், ஹிதாயத்து வேண்டும் என்று சொன்னால் நபியிடம் சென்று கேட்க முடியுமா? நபியே, எனக்கு ஹிதாயத்து கொடுத்து விடுங்கள் என்று கேட்க இயலாது. நபியே, சத்தியம் என்ன, எனக்கு விளக்கி சொல்லுங்கள் என்று கேட்கலாம். ஏகத்துவ கொள்கை என்ன, எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்கலாம். நபியே, எனக்கு ஹிதாயத்து கொடுத்து விடுங்கள் என்று கேட்க முடியாது. அது நபியுடைய கையில் இல்லை. அது ரசூலுடைய, நபியுடைய கையில் இருந்திருந்தால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருப்பார்கள்? தன்னை வளர்த்து பெரிய ஆளாக்கிய அந்த அபூ தாலிப் என்கிற தன்னுடைய பெரிய தந்தைக்கு ஹிதாயத்தை கொடுத்திருப்பார்கள். அவர்கள் ஹிதாயத்து இல்லாமல், நேர்வழி பெறாமல் மரணித்த பொழுது ரசூல் அவர்கள் சங்கடப்பட்டார்கள், துக்கப்பட்டார்கள். அப்போது அல்லாஹ் வசனத்தை இறக்கி சொல்கிறான், இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப், நபியே, நீங்கள் விரும்பியவர்களுக்கு நீங்கள் நிச்சய முடியாது, ஹிதாயத்து கொடுக்க முடியாது. ஹிதாயத்து கொடுப்பவன் அல்லாஹ் தான். ஹிதாயத்து விரும்பக்கூடிய மக்களை அல்லாஹ் நிச்சயமாக ஹிதாயத்து கொடுப்பான். எனவே நீங்கள் நினைச்ச முடியாது, விரும்பியோருக்கு ஹிதாயத்து கொடுக்க முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஹிதாயத் கேட்பதாக இருந்தால் அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் என்று சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹ்விடம் துஆ செய்வது போல், ஷிஃபா வேண்டுமா, நிவாரணம் வேண்டுமா, அல்லாஹ்விடம் மட்டும்தான் ஷிஃபா கேட்க முடியும். ஒரு டாக்டரிடம் சென்று என்ன கேட்கலாம்? அந்த நோய் நொடி எதற்காக வந்திருக்கிறது, என்ன பிரச்சனை, அதற்கு என்ன மாத்திரை மருந்து என்று கேட்கலாம்.
ஆனால் ஒரு டாக்டரிடம் சென்று உடம்பு முடியாமல் இருக்கிறது, எனக்கு ஷிஃபா தாருங்கள் என்று கேட்க முடியாது. ஷிஃபாவை அல்லாஹ்விடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். இப்படி அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டிய உதவிகள் உண்டு. அந்த உதவிகளை அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும். பிறரிடம் கேட்டுவிட்டால் அது ஷிர்க் ஆகிவிடும், இணை வைக்கக்கூடிய ஒரு செயலாக மாறிவிடும். சரி, பல விஷயங்கள் உண்டு, அதில் மனிதர்களால் உதவி செய்ய முடியும். பொருளாதார உதவி, அல்லது ஒருவரிடம் கல்வியுள்ள ஒருவரிடம் விளக்கம் கேட்பது, ஆலோசனை கேட்பது, ஒரு மருத்துவரிடம் சென்று என்ன நோய் கண்டுபிடித்ததற்கான மருந்து மாத்திரையை சொல்லுங்கள் என்று கேட்பது, இப்படிப்பட்ட உதவிகள் மனிதர்களும் கேட்கலாம். ஆனால் அந்த நேரத்திலும் ஒரு இறை விசுவாசியுடைய நம்பிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? அல்லாஹ் நாடினால்தான் இவர்களால் எனக்கு உதவி செய்ய முடியும். சரி, உதவி செய்தாலும் அல்லாஹ் நாடினால்தான் இவர்களுடைய உதவி எனக்கு பயன் தரும், பலனளிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மை எழுதவில்லை என்று சொன்னால், உலக மருத்துவர்கள் எல்லோரும் சேர்ந்து விட்டாலும் என்னுடைய நோய்க்கு யாரும் மருந்து எடுத்து கொடுக்க முடியாத, அந்த மருந்தில் நன்மையும் கிடைக்காது. யார் என்ன உதவி செய்தாலும் அல்லாஹ் நாடினால்தான் அந்த உதவி எனக்கு பயனளிக்கும் என்று அந்த விஷயங்களிலும் அல்லாஹ்வை சார்ந்த மக்களாக, தவக்குள் வைக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அதை தான் இந்த வார்த்தை நமக்கு சொல்லி தருகிறது. வனஸ்தஈனுஹு, நாங்கள் அல்லாஹ்விடம் தான் உதவியை தேடுகிறோம். வனஸ்தக்ஃபிருஹு, அல்லாஹ்விடம் தான் நாங்கள் பாவ மன்னிப்பை தேடுகிறோம், பிழை பொறுக்க தேடுகிறோம், இஸ்திக்ஃபார் செய்கிறோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விட்டால் யாரும் என்ன செய்ய முடியாது, நம்முடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அது எப்படிப்பட்ட சிறந்த தூதராக இருந்தாலும் சரி, மலக்காக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய உரிமை இல்லை, அந்த சக்தி இல்லை, குதரத் இல்லை. எனவே யாராக இருந்தாலும் அல்லாஹ்விடம் தான் மீள வேண்டும், தௌபா இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய சக்தி, உரிமை அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் இருக்கிறது. சில சமூக மக்கள் நினைச்சுவார்கள், செய்ய வேண்டிய பாவத்தை எல்லாம் செய்துவிட்டு தன்னுடைய குருவிடம் சென்று, நான் பாவங்களை செய்துவிட்டேன், என்னை மன்னித்து விடுங்கள். வாரத்தில் ஒரு முறை, மாதத்தில் ஒரு முறை என்ன செய்வார்கள்? மனிதரிடம் சென்று பாவ மன்னிப்பை தேடுவார்கள். அதெல்லாம் சாத்தியம் இல்லை. ஒரு மனிதனால் மற்ற மனிதர்களுடைய, அடியார்களுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது. அந்த உரிமை ஒரு மனிதனுக்கு இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? ஒவ்வொரு நாளும் 70 முறை, சில செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒரு நாளில் ரசூல் அவர்கள் 100 முறை அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். ரசூலே அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு தேடுகிறார். எனவே நாம் ஒரு குருவிடம் சென்று, ஒரு இமாமிடம் சென்று, ஒரு அறிஞரிடம் சென்று என்னுடைய பாவங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்ல முடியாது. அவர்களால் மன்னிக்கவும் முடியாது. யாராக இருந்தாலும் அல்லாஹ்விடம் தான் பாவ மன்னிப்பை தேட வேண்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்ல மனநிலையில், நல்ல மூடில் நான் பார்த்தேன். அப்போது சரி, ரசூலிடம் ஏதாவது துஆ கேட்கும்படி சொல்லலாமே என்று வந்து, யா ரசூலல்லாஹ், எனக்காக ஏதாவது அல்லாஹ்விடம் துஆ செய்யுங்களே என்று கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள். அல்லாஹும்ம இக்ஃபிர் லி ஆயிஷத மா தகத்தம மின் ذنبها وما تأخر وما أسرت وما أعلنت. யா அல்லாஹ், ஆயிஷாவுடைய முந்திய பாவங்களை, பிந்திய பாவங்களை மன்னித்து அருள்வாயாக. ஆயிஷா மறைந்து செய்த பாவங்களையும் அவள் வெளிப்படையாக செய்த பாவங்களையும் ஆயிஷாவுக்கு மன்னித்து அருள்வாயாக என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்காக ரசூல் அவர்கள் பாவ மன்னிப்பை தேடியதும், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவர்களுடைய தலை, இந்த பகுதி அவர்களுடைய நெஞ்சில் படும் விதமாக குனிந்து சிரித்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சந்தோஷத்தில், ரசூல் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடிவிட்டார்கள் எனக்கா என்று அந்த சந்தோஷத்தில் குனிந்து சிரித்தார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அயசுர்ருகி துஆஇ, நான் உமக்காக துஆ செய்தது உனக்கு சந்தோஷத்தை தருகிறது ஆயிஷாவே என்று கேட்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா அவர்கள் சொன்னார்கள், வமாலி லா யசுர்ருனி துஆஉக யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய துஆவை கொண்டு நான் ஏன் சந்தோஷம் அடைய கூடாது? இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தானே. அதற்கு ரசூல் அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி இன்னஹா லதுஆஇ லி உம்மதி ஃபீ குல்லி ஸலாஹ், அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கிறேன், என்னுடைய ஒவ்வொரு உம்மத்தியருக்காகவும் ஒவ்வொரு தொழுகையில் இதே துஆவை நான் செய்கிறேன். உம்மத்துக்காக வேண்டி ரசூல் அவர்கள் அல்லாஹ்விடம் ஒவ்வொரு தொழுகையிலும் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள் என்று ஒரு விஷயத்தை ரசூல் அவர்கள் பதிவு செய்கிறார். எனவே பாருங்கள், ரசூலே அல்லாஹ்விடம் தான் இஸ்திக்ஃபார் செய்கிறார், உம்மத்துக்காகவும் அல்லாஹ்விடம் தான் இஸ்திக்ஃபார் செய்கிறார். ரசூல் என்ன செய்ய முடியாது? உங்களுடைய பாவத்தை நான் மன்னித்து விட்டேன் என்று அறிவிக்க முடியாது. அந்த உரிமை ரசூலுக்கு இல்லை. எனவே அன்பானவர்களே, ரசூல் அவர்களுடைய வழிமுறை பின்பற்றி நாம் பாவம் செய்யக்கூடியவர்களாக, தினமும் பல பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக, வெளிப்படையாக அந்தரங்கமாக பல பாவங்களை செய்யக்கூடிய மனிதர்களாக நாம் இருக்கிறோம். அல்லாஹ்விடம் அடிக்கடி இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். எனவே ஹுத்பத்துல் ஹாஜா என்கிற இந்த ஹுத்பாவிலும் பாருங்கள், ரசூல் அவர்கள் அந்த இஸ்திக்ஃபாரை குறிப்பிட்டு இருக்கிறார்கள். அந்த ஹுத்பாவிலும் அல்லாஹ்விடம் ரசூல் அவர்கள் இஸ்திக்ஃபார் செய்கிறார்கள். அடுத்ததாக
வனஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா, நம்முடைய உயிர்களின் தீமையை விட்டு யா அல்லாஹ் நாம் உன்னிடம் பாதுகாவல் அடைக்கலம் தேடுகிறோம் என்று ரசூலுல்லாஹ் சொல்வார்கள். நம்முடைய உயிர்களின் தீமைகளை விட்டு அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுவது. நம்முடைய உயிர்களின் தீமைகள் என்று சொன்னால் என்ன? நம்முடைய நஃப்ஸில் இருக்கக்கூடிய தீமைகள் தான் என்னது? ஷிர்கான கொள்கை, குஃப்ரான கொள்கை, உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை, தற்பெருமை, அகம்பாவம், சக மனிதர்களை தரக்குறைவாக நினைப்பது, இது எல்லாமே உள்ளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், தீமைகள். உலக பேராசை, மார்க்கத்தை வெறுப்பது, இது எல்லாமே உள்ளத்தில் இருக்கக்கூடிய தீமைகள். அந்த தீமைகளை விட்டு அல்லாஹ்விடம் இந்த குத்துபாவில் ரசூல் அவர்கள் அடைக்கலம் தேடுகிறார்கள், பாதுகாப்பு தேடுகிறார்கள். ஒமின் ஸய்யிஆத்தி அஅமாலினா, நம்முடைய அமல்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம், பாதுகாப்பு தேடுகிறோம். என்ன தீமை நடந்தாலும், சொல்ல போனால் மார்க்க ரீதியாக எந்த தீமை, எந்த துன்பம் நமக்கு வந்து சேர்ந்தாலும் அதற்கான முக்கிய காரணம் நம்முடைய செயல்கள், நம்முடைய பாவங்கள். மறுமை வாழ்க்கையில் அது கபருடைய வேதனையாக இருக்கட்டும் அல்லது நரக வேதனையாக இருக்கட்டும், ஒருவர் அந்த வேதனைக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்று சொன்னால் காரணம் என்ன? அவர்கள் செய்த செயல்கள் தானே, அவர்களுடைய பாவங்களின் தீமை தானே. அதே போல்தான் இந்த உலகத்திலும் ஒரு இயற்கை பேரிடர் வருகிறது அல்லது ஒருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய துன்பம், சோதனை வருகிறது என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய சோதனையாகவும் இருக்கலாம் அல்லது அவர்கள் செய்யக்கூடிய பாவங்களின் தீமையாகவும் இருக்கலாம், அல்லாஹ்வுடைய தண்டனையாகவும் இருக்கலாம். எனவே நம்முடைய செயல்களின் தீமைதான் உலகத்தில் வரக்கூடிய பல சோதனைகள், துன்பங்கள். அதே போல் மறுமை வாழ்க்கையில் வரக்கூடிய அல்லாஹ்வுடைய அஸாப், எல்லா வகையான தண்டனை, வேதனை. எனவே நம்முடைய செயல்களின் பாவங்களின் தீமைகளை விட்டும் அல்லாஹ்விடம் அடைக்கலம் தேடுகிறோம் என்று ரசூல் அவர்கள் சொல்லிவிட்டு அடுத்து ரசூல் அவர்கள் சொல்வார்கள், மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹ், அல்லாஹ் யாருக்கு நேர்வழியை காட்டி விடுவானோ, ஹிதாயத்தை தருவானோ, அவரை யாரும் வழிகெடுக்க முடியாது. ஒமை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹ், அல்லாஹ் யாரை வழிகேட்டில் விட்டு விடுவானோ அவரை யாரும் நேர்வழிப்படுத்த முடியாது, ஹிதாயத்து கொடுக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலும் இந்த விஷயத்தை சொல்கிறான். ஒமை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்ததி, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை தருகிறானோ அவர்தான் நேர்வழி பெற்றவர், அவர்தான் ஹிதாயத்து பெற்றவர். ஒமை யுத்லில், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரை வழிகேட்டில் விட்டு விடுகிறானோ ஃபலன் தஜித லஹு வலியம் முர்ஷிதா, அவருக்கு உதவி செய்யக்கூடியவனையோ அல்லது நேர்வழி காட்டக்கூடியவனை நீங்கள் பார்க்க முடியாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்கு ஹிதாயத்தை தந்து விடுகிறானோ அவர்கள் தான் நேர்வழி பெற்றவர்கள். யாரை அல்லாஹ் வழிகேட்டில் அப்படியே விட்டு விடுகிறானோ அவர்கள் தான் வழிகெட்டவர்கள், அவர்களுக்கு யாரும் ஹிதாயத்து தர முடியாது. சரி, அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை தருவான்? அல்லாஹ் யாரை வழிகேட்டில் அப்படியே விட்டு விடுவான் என்று சொன்னால், யார் ஹிதாயத்தை அடைய விரும்புவார்களோ நிச்சயமாக அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பான். அல்லாஹ் யார் ஹிதாயத்து பெற விரும்பவில்லையோ, யார் ஹிதாயத்தை, நேர்வழியை அடைய வேண்டும் என்று ஆசைப்படவில்லையோ, அதற்கான சிறிதளவு கூட முயற்சி எடுக்கவில்லையோ, அவர்களை அல்லாஹ் அப்படியே வழிகேட்டில் விட்டு விடுவான். ஒருவர் ஹிதாயத்தை விரும்பிய பிறகும் அல்லாஹ் நேர்வழிப்படுத்தவில்லை, அப்படி ஆகாது ஒருபோதும், அல்லாஹ் கைவிட மாட்டான். ஒருவர் ஹிதாயத்து பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட பிறகும், அதற்காக ஏதோ ஒரு விதத்தில் முயற்சி செய்த பிறகும் அல்லாஹ் ஹிதாயத்து தரவில்லை, அல்லாஹ் நேர்வழி காட்டவில்லை, இப்படி ஒருபோதும் நடக்காது. ஹிதாயத்தை விரும்பினால் நிச்சயமா அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான். யார் ஹிதாயத்து விரும்பவில்லையோ, நேர்வழியை விரும்பவில்லையோ, 1000 பேர் உபதேசம் சொன்னாலும் சரி, 1000 விளக்கங்கள் சொன்னாலும் சரி, அவருக்கு அந்த விஷயம் புரியாது அல்லது புரிந்தாலும் அதை அவர் ஏற்க விரும்ப மாட்டார், மறுத்து விடுவார். சத்தியம் என்ன என்று தெரிந்த பிறகும் அதை நிராகரித்து விடுவார். எனவே பாருங்கள், ஹிதாயத்தை விரும்பினால் இஸ்லாத்தை கடுமையாக எதிர்க்கக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்கள் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்திற்கு வந்து விடுவார்கள். ஆனால் ஷர்த் என்ன, நிபந்தனை என்ன? ஹிதாயத்தை விரும்ப வேண்டும். உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை கடுமையாக எதிர்த்த மக்களில் ஒருவராக இருந்தார் ஆரம்ப கட்டத்தில். ஆனால் அவர் ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை விரும்பினார், ஹிதாயத்தை விரும்பினார். அல்லாஹ் அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டான். ஆனால் அபூ ஜஹல், அபூ லஹப் போன்றவர்கள் எந்த கட்டத்திலும் அவர்கள் நிச்சயவில்லை, ஹிதாயத்தை விரும்பவில்லை. ஏன்? ரசூலுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்திற்கோ முஸ்லிம்களுக்கோ எந்த விதத்திலும் தீங்கிழைக்காத ஒரு நபர். சொல்ல போனால் ரசூலுக்காக வேண்டி, ரசூலுடைய பெயருக்காக வேண்டி இஸ்லாத்திற்கு இன்டைரக்ட்லி பல சேவைகளை செய்தவர். ஆனால் இருந்தாலும் ஒரு நாளும் அவர் நினைச்சவில்லை,
நேர்வழி பெறலாமே, முகம்மது சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாமே என்று ஒரு நாளும் விரும்பியதில்லை. எப்போது பார்த்தாலும் என்ன சமூகம் என்ன சொல்லுமோ என்கிற பயம், மக்கள் என்ன பேசுவார்களோ என்கிற நச்சம், ஹிதாயத்தை அடைந்து விடலாம் அடுத்து பார்க்கலாம் என்று ஒரு நாளும் அவர்கள் ஆசைப்படவில்லை. அல்லாஹ்வும் அவர்களுக்கு ஹிதாயத்து கொடுக்கவில்லை. எதிரிகளாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் ஹிதாயத்தை விரும்பினால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்து விடுவான். முஸ்லிம்களுக்கு இஸ்லாத்திற்கு நெருக்கமானவர்களாக இருந்தாலும் ஹிதாயத்தை விரும்பவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டான். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனிடம்தான் ஹிதாயத் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தும் விதமாக இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு அடுத்ததாக ரசூல் அவர்கள் கலிமாவை சொல்வார்கள். இதுதான் தஷஹுத். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது ரசூல் அவர்கள் உரை நிகழ்த்தும் பொழுது இப்படி தன்னுடைய ஆட்காட்டி விரலை கொண்டு அல்லாஹ்விடம் அல்லாஹ்வை நோக்கி சுட்டி காட்டுவார் என்றும் சில செய்திகளில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஏகத்துவ கொள்கையையும் அந்த உரையில் ரசூல் அவர்கள் பதிவு செய்வார்கள். அந்த ஏகத்துவ கொள்கையின் அடிப்படையில் அல்லாஹ்வை எப்படி வணங்கி வழிபடுவது என்று சொன்னால், அந்த முகமது நபி அல்லாஹ்வின் அடியாராக அல்லாஹ்வின் தூதராக இருக்கிறாரே, அந்த முகமதுடைய வழிமுறைப்படிதான் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்பதையும் பதிவு செய்யும் விதமாக வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்று சொல்லிவிட்டு ஆலு இம்ரான் அத்தியாயத்தின் 102வது வசனத்தையும், நிசா அத்தியாயத்தின் முதல் வசனத்தையும், அஹ்ஸாப் அத்தியாயத்தின் 70வது வசனத்தையும் 71ஆம் வசனத்தையும் என்று 4 வசனங்களை ரசூல் அவர்கள் படிப்பார்கள். அந்த வசனங்களை படிப்பதற்கு முன்பாக ரசூல் நினைச்ச மாட்டார் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று படிக்க மாட்டார். குர்ஆன் ஓதுவதற்காக வேண்டி உட்கார்ந்தாலும் நினைச்ச வேண்டும் அவுது பில்லாஹ் படிக்க வேண்டும். உரை நிகழ்த்தும் பொழுது ஒரு உபதேசம் செய்யும் பொழுது ஒரு வசனத்தை படிப்பதாக இருந்தால் அவுது பில்லாஹ் படிக்க தேவையில்லை. அவுது பில்லாஹ் படிக்காமலே இந்த 4 வசனங்களை ரசூல் அவர்கள் படிப்பார்கள். இந்த 4 வசனங்களில் 3 வசனங்களிலே பொதுவாக அல்லாஹ் சொன்ன உபதேசம் தான் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், இத்தகு ரப்பக்கும் இத்தகுல்லாஹ், உங்கள் இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்கிற பொதுவான உபதேசம். எனவே அல்லாஹ்வுடைய அச்சத்தை மக்களுக்கு நினைவூட்டும் விதமாக இந்த வசனத்தையும் ரசூல் அவர்கள் அடிக்கடி ஓதுவார்கள். இந்த வசனத்தை ஓதி முடித்த பிறகு ரசூல் அவர்கள் சொல்வார்கள், فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم அல்லது فإن خير الكلام كلام الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم என்று சில வார்த்தை மாற்றங்களோடு இப்படியும் சொல்லலாம் அப்படியும் சொல்லலாம். பொருள் ஒன்றுதான். வார்த்தைகளில் சிறந்தது, பேச்சில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய வார்த்தை, குர்ஆனுடைய வசனங்கள். வழிமுறையில் மிக சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறை. எனவே இந்த இரண்டை பின்பற்றினால்தான் மறுமை வாழ்க்கையின் வெற்றி என்பதை சுட்டிக்காட்டும் விதமாக தன்னுடைய ஒவ்வொரு குத்பத்துல் ஹாஜாவிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக சிறந்த பேச்சாகிய குர்ஆனை பின்பற்றுங்கள், மிக சிறந்த வழிமுறையாகிய முஹம்மதுடைய வழிமுறையை பின்பற்றுங்கள் என்பதை ரசூல் அவர்கள் வலியுறுத்திவிட்டு, இந்த குர்ஆன் ஹதீஸுக்கு புறம்பான மாற்றமான விஷயம்தான் எனது பிதஅத்துகள். மார்க்கம் என்கிற பெயரிலே பிதஅத்தான சிந்தனைகள் என்று அது இருக்கலாம், அல்லது நடைமுறை சார்ந்த விஷயங்களிலும் பிதஅத்துகள் இருக்கலாம். பிதஅத்தான சிந்தனை உதாரணத்திற்கு என்ன, இறந்து போன அவுலியாக்களால் நம்முடைய துஆக்களை கேட்டு நமக்கு உதவி செய்ய முடியும், அல்லது அவர்களால் அல்லாஹ்விடம் அந்த பிரார்த்தனைகளை கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பது என்னது, பிதஅத்தான சிந்தனை. அந்த சிந்தனையின் அடிப்படையில் தர்காவுக்கு செல்வதும் அங்கு சென்று துஆ செய்வதும் இது பிதஅத்தான நடவடிக்கை, அமல். இப்படி பிதஅத்தான சிந்தனைகளும் சரி, பிதஅத்தான அமல்களும் சரி, இதுதான் இருக்கக்கூடிய காரியங்களிலே மிக மோசமானவை. فإن شر الأمور محدثاتها, மிக மோசமான விடயங்கள் இந்த பிதஅத்துகள் தான். மார்க்கம் என்கிற பெயரில் தோன்றிய பிதஅத்தான சிந்தனைகளும் பிதஅத்தான அமல்களும். அந்த அமல்களை செய்தால், பிதஅத்துகளை செய்தால் எந்தவித நன்மையும் கிடையாது. மாறாக அந்த புதிய காரியங்களை செய்யும் பொழுது அல்லாஹ் நம் மீது கோபம் கொள்கிறான். மக்களுக்கு நேர்வழி காட்ட என்ன செய்ய வேண்டும் என்ன செய்யக்கூடாது என்பதை விலக்கி சொல்வதற்காக தான் அல்லாஹ் தூதரை முகம்மதை அனுப்பியிருக்கிறார். அவர்கள் எது நன்மை எது தீமை என்று தெளிவாக நமக்கு வழியை காட்டிவிட்டார்கள். அந்த சிறந்த வழி நமக்கு கிடைத்த பிறகும் நபிகள் நாயகம் சொல்லாததை எல்லாம் மார்க்கம் என்கிற பெயரில் செய்தால் அல்லாஹ் கோபப்படுவானா சந்தோஷப்படுவானா? நமக்கு வழிகாட்டுதான் முகமது நபியை எல்லாம் அனுப்பி வைத்தான். ஆனால் அவர்கள் காட்டித்தராத விஷயங்களை எல்லாம் இஷ்டத்துக்கு மக்கள் செய்யும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர்மார்களை எந்த நோக்கத்திற்கு அனுப்பினானோ அந்த நோக்கமே என்ன ஆகிவிடும், பாழாகிவிடும். தூதர் சொல்லிதான் நான் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் என்ன? நானும் என்ன செய்யலாம், புதிதாக சில விஷயங்களை உருவாக்கி மார்க்கம் என்கிற பெயரில் செய்யலாம். முகமது சொன்னதை தான் செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் கிடையாது என்று சொல்லும் விதமான விஷயம் தான் என்னது, அந்த பிதஅத்துகள்.
எனவே அந்த பிதஅத்தை குறித்தும் ரசூல் அவர்கள் தன்னுடைய குதுபத்துல் ஹாஜாவிலே அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வார்கள். அந்த பிதஅத்துகளுடைய விளைவு என்ன என்று சொன்னால் நிச்சயமாக நரகம்தான். அதில் வழிகெட்ட பிதஅத்தான சிந்தனைகள் இருந்தால் சில சமயம் அந்த பிதஅத்தான சிந்தனை நம்மை இஸ்லாத்தை விட்டே வெளியேற்றிவிடும். அந்த பிதஅத்தான சிந்தனைகளை வைத்திருக்கக்கூடியவர் முஸ்லிமாக இருந்த பின்னர் காஃபிராக மாறிவிடுவார். அப்படிப்பட்டவர்களுடைய விளைவு என்ன? நிரந்தர நரகம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, குர்ஆன் என்கிற அந்த சிறந்த வார்த்தையையும் வழிமுறைகளில் சிறந்தது என்கிற அந்த நபி வழியையும் பின்பற்றியவர்களாக இருந்து பிதஅத்தான சிந்தனைகளையும் பிதஅத்தான நடவடிக்கைகளையும் தவிர்த்து வாழக்கூடிய உண்மையான முஸ்லிம்களாக ரசூல் அவர்களை உண்மையில் பின்பற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் இந்த குத்பத்துல் ஹாஜாவிலே ரசூல் அவர்கள் அடிக்கடி மக்களுக்கு நினைவூட்டும் விதமாக சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையும் வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லி வலக்கும் வ லிஸாயிரில் முஸ்லிமீன மின் குல்லி தம்ப் ஃபஸ்தக்ஃபிரூஹு இன்னஹுல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். கணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, சமீபத்தில் தொடர் மழையால் கேரளாவில் வயநாட்டில் வெள்ளத்தாலும் நிலச்சரிவாலும் நூற்றுக்கணக்கான வீடுகள் மண்ணில் புதைந்து விட்டன. நூற்றுக்கணக்கான மக்கள் இறந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்ட உயிரிழப்பு, பொருளாதார இழப்பு, மன உளைச்சல், இதையெல்லாம் நம்மால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாது. இப்படிப்பட்ட பெரிய இயற்கை பேரிடரால் இவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் நம்மால் அவர்களுக்கு முடிந்த உதவிதான் அவர்களுக்காக துவா செய்வதும், அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு உதவி செய்வதும். இந்த பொருளாதார உதவியால் ஓரளவுக்கு அவர்களுடைய துக்கத்தை நம்மால் குறைக்க முடியும் என்கிற அடிப்படையில் அதிகமாக இன்றைய ஜும்மா உசூல் அந்த மக்களுக்காக தான் செய்யப்படுகிறது ஜமியத் அஹ்மதி சார்பாக. எனவே தாராளமாக அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொருளாதாரத்தில் இருந்து அந்த மக்களுக்காக நன்கொடைகளை வாரி வழங்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலை விட்டு வெளியே வருகிறார். வந்து பார்த்தால் ஒரு கூட்டம் இருக்கிறது. பல நாள் பட்டினியாக சாப்பிடாமல், உடுத்துவதற்கு முறையான ஆடை இல்லாமல் வறுமையில் அவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகமே வாடிவிட்டது, பூ வாடி விடுவது போல். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா பெருமக்களை ஊக்குவித்தார்கள், இந்த மக்களுக்காக உதவி செய்யுங்கள், அல்லாஹ்வின் பாதையில் செலவிடுங்கள் என்று. உடனே பல சஹாபா பெருமக்கள் சென்று தன்னால் முடிந்த உதவிகளை கொண்டு வந்தார்கள். சில பேர் ஆடைகளை கொண்டு வந்தார்கள், சில பேர் பொருளாதாரத்தை கொடுத்தார்கள், சில பேர் தானியங்களை கொடுத்தார்கள், உணவுப் பொருட்களை கொடுத்தார்கள். அந்த மக்களுக்கு ஒரு நல்ல ஏற்பாடு ஆகிவிட்டது என்பதை பார்த்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் பூ மலர்வது போல் மலர்ந்து விட்டது என்று சஹாபா பெருமக்கள் அறிவிக்கிறார்கள். அந்த அடிப்படையில் அந்த மக்களுடைய துக்கத்தை ஓரளவுக்கு நாமும் உணர்ந்து நம்மால் இயன்ற பொருளாதார உதவி அவர்களுக்கு நாம் நிச்சயமாக செய்ய வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் அதிகம் சதகா செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன்.